ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அமாவாசை நாளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அமாவாசை பௌர்ணமிலாம் வந்து போக கர்த்தரை ஸ்தோத்திரம். அதை பற்றி பயப்பட இயேசப்பா நாமத்தில் ஆனால் நம்ம ஜபத்தை பண்ணவங்களுக்காக இந்த அமாவாசை நாளில் கர்த்தரை ஸ்தோத்திரம். கைவிட்டு எல்லாம் செபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம். கையில் உயர்த்தி மகத்துவமுடைய பரிசுத்த ஆவியானவரே, இந்த அமாவாசை நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தனிப்பட்ட நபருக்காக செபிக்கிறேன். கர்த்தர் எல்லா மந்திரக்கட்டை உடைந்து போகும்படி தேவ நாமத்தில் செபிக்கிறையா. உன் பிள்ளைகளுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்க போறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. ஜபத்தை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தாவே தைரியம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, தடைகள் நீங்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா மந்திரக்கட்டும் உடைந்து போகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறையா. இயேசுவே ரத்தம் யாவரையும் மூடி மறைக்கட்டும். அந்த சிறுப்பிள்ளைகளுக்காக செபிக்கிற, வாலிபருக்காக செபிக்கிற, முதிர்ந்த மக்களுக்காக செபிக்கிறோம். சபை விசுவாச மக்களுக்காக செபிக்கிற, தேசத்திற்கு மக்களுக்காக சரி, நமாசுக்கு எல்லா தடையிலும் உடைக்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிற கர்த்தாவே. எல்லா கட்டு உடைந்து போகும்படியா செபிக்கிற, இயேசு ரத்தம் யாவரையும் மூடி மறைக்கட்டும். ரத்தம் ஊற்றப்படும்படியா செபிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தை இயேசு ரத்த கர்த்தாவே இன்றைக்கு ஊற்றப்படும்படியா செபிக்கிற, எல்லா பயத்த நாவையும் இயேசுவின் நாமத்தை அப்புறப்படுத்துங்கப்பா. இந்த மரணத்தின் நாவிக்கா செபிக்கிற, அதை அப்புறப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற கர்த்தாவே. ஜபத்துக்கு குடும்பங்களுக்கு கர்த்தாவே ஒரு பெரிய அற்புதத்தை விளங்க செய்யும்படியாக, வல்லமை விளங்க பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். இயேசப்பா அற்புதமுள்ள ஆண்டவர் அல்லவா, தடையில உடைக்கும்படியா செபிக்கிற, எல்லா மந்திரமாய் கட்டுக்கத்தாவே அடுத்த உடைந்து சாம்பலுக்கு சாம்பலை போகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறையாம். அமாவாசையில் கத்தாவே பயந்திருக்கிற மக்களை பலப்படுத்தும்படியா செபிக்கிறேன். அந்த வியாதிப்பட்ட மக்கள் இயேசு ரத்தகத்தாவே இப்போ இறங்கி போகும்படியா செபிக்கிறேன். அந்த படுக்கைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும், ரத்தம் மூடி மறைக்கட்டும் நான் செபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வீராக. யார் இந்த ஜென்சியாவும் வல்லம் இறங்கிட்டு இருக்குது மகளே, நீ பயந்து கொண்டு இருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் அக்கினி இறங்கிட்டு இருக்க மகன் யார் மறந்து உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். ஜென்சியா உங்கள் வீட்டில் வல்லம் இறங்கிட்டு இருக்க மகளின் நீ சோர்ந்து உட்கார்ந்து இருக்கு கர்த்தர் விசுவாசம். வீட்டில் பெரிய மரணம் ஏற்பட்டு அழுது கொண்டிருக்கிற மகளே, நீ பயப்படாதே. கர்த்தர் குடும்பத்தை விடுவிக்க போறாரு. யாரும் மந்திரம் உடைக்கப்பட்டு போகிறது. இயேசு ரத்த குடும்பத்தை பாதுகாக்கிற ஜென்சியா உங்கள் வல்லம் இறங்கிட்டே இருக்குது. நீ பயப்படாதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ பயந்து கொண்டிருக்கிற மகளே, வீட்டில் ஒரு பெரிய மரணம் ஏற்பட்டு மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கிற, நீ சோர்ந்து கர்த்தனுக்கு வழக்காட போறார். எல்லா மந்திரக்கட்டும் நீ உடைந்து வெளியே புறப்பட்டு போய்விடும். உனக்கு யார் மந்திரம் வைக்கிறானோ கர்த்தர் நியாயத்திற்கு போற. பயப்படாதே. கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தாவே சுகமாக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியா செபிக்கிறோம். யார் அந்த ரகு உங்களை நல்ல மறைங்கிட்டு இருக்க ரகு, நீ எடுக்கிற எல்லா பிசினஸ் தோல்வியா இருக்குது, ரொம்ப சோர்ந்து போயிட்டு கர்த்தர் நீ சோர்ந்து போகாது. உனக்கு கர்த்தர் நிச்சயம் நியாயத்திற்கு போற. இயேசு நாமத்தில் நீ வெட்கப்பட்டு போக மாட்டே சௌரியம். அக்கினி இறங்கிட்டு இருக்க மாதிரி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆஸ்வதிக்க போறாரு. நீ பயத்துல பயந்திருக்க ரகு, நிச்சயம் பிசினஸ் வெட்கப்பட்டு நீ போக பிசினஸ் வரப்போது. நீ சோர்ந்து போக வேண்டாம். நீ திரு முன்னேற்றம் அடைந்து நல்ல காசை பாப்ப ஏசப்படாது. நீ வெட்கப்பட்டே போக மாட்டோம். அற்புதம் நடக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நகற்றும். அன்பு சகோதரி சில்வியா, உங்கள் வல்லம் இறங்கிட்டு சில்வியா, நீ சோர்ந்து போயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் மனம் உடைந்து போயிருக்கிற பயப்படாது. இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பு போற இயேசு நாமத்தில் நீ வெட்கப்பட்டு போக மாட்டோம். யார் எழுப்புறாளோ கர்த்தர் நியாயம் இருக்க போறாரு.
இந்த அமாவாசைக்காக செபித்திருக்கிறப்போ எந்த மந்திரம் நீ வேலை செய்யாது போ, கர்த்தருக்கு யுத்தம் பண்ண போறார் மகனே. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைப்ப செல்வியா, உங்கள் அபிஷேகம் இறங்கிட்டு உங்கள் கர்த்தர் நீ சொல்லிட்டு பயன்படுத்த போறாரு. நீ கர்த்தருக்கு சாட்சா வாழ்ந்து காட்டுவே, வெட்கப்பட்டே போக மாட்டே. அக்கினிப்படியில மூடி மறைக்கும்படி தேவ நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் கிருபை நடத்துவீராக. ரத்தம் மூடி மறைக்கும்படி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒரு வார்த்தையை வாசிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23 வாசிக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார். கொடுக்கிற அமாவாசையுடைய வசனம் என்ன? நீ பயப்படாதே. வியாதி வந்தா பயம், கஷ்டம் வந்தா பயம், ஒரு கனவு கண்டா பயம், சொப்பனம் கண்டா பயம், என்னாகும் பயம். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ சாகவே மாட்டே. சாத்தா பெரிய மரணத்தை உண்டாக்குவான், கனவு உண்டாக்குவான், சொப்பனத்தை உண்டாக்குவான். என்னை கண்டு பயந்து உட்கார்ந்து இருப்பேன். என் அமாவாசை நாளிலே எந்த மந்திரம் வச்சு அவனுக்கு படிக்க போறதே கிடையாது. இயேசு கூட இருக்கிறார். அன்பு சகோதரியே, அன்பு சகோதரம், நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாகவே மாட்டே. கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் காலுக்கு மந்திரம் வச்சிருப்பாங்க, கைக்கு மந்திரம் வச்சிருப்பாங்க, குடும்பத்துக்கு மந்திரம் வச்சிருப்பாங்க, உன் பிசினஸ் மந்திரம் வச்சிருப்பாங்க. எந்த மந்திரமா ஒண்ணு வேலைக்காக போறதில்ல, எது படிக்க போறதில்ல. இயேசுவுக்கு யுத்தம் பண்ண போறாரு. இந்த வார்த்தை நீ கேட்ட பிற்பாடு இந்த அமாவாசை நாளிலே ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கிற? ஒன்னே ஒண்ணு செய்ய, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிரு. ஆண்டவருக்கு மகிமை. வீட்டு வாசல மந்திரம் வைக்கிறாரா, அந்த மந்திரம் நிச்சயமா தவிடுபடியாகும், அது இல்லாமல் போய்விடும். அந்த வசனம் வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நீ சாக மாட்டே, உனக்கு சமாதானம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். 6:23. அதற்கு கர்த்தர் சொல், அது கர்த்தர் உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். இந்த அமாவாசை நாளிலே பயந்து கொண்டு இருக்குது, எல்லாம் தோல்வியா இருக்குது, எல்லாம் வேதனையா இருக்குது. படுத்தா தூக்கம் வரல, உடம்பெல்லாம் வலிக்குது, ஆற்றுல ப்ராப்ளம் இருக்கு, லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, தலையில ப்ராப்ளம் இருக்கு, ஒரே மயக்கமா இருக்குது, பயந்து கொண்டு இருக்கிற, உடம்புல எரிச்சல் உண்டாகுது. சகோதரியே திலகவதி, உடம்புல பெரிய கஷ்டமா இருக்கு. திலகவதி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு பேர் திலகவதி, உடம்புல பருக்கள் ஏற்பட்டு நமச்சல் உண்டாகி கொண்டிருக்குது. நீ பயந்து கொண்டிருக்க அமாவாசையில உங்க வல்லமை இறங்கிட்டு இருக்கு. மிஸ்ஸஸ் திலகவதி, தேவன் இப்ப சுகமாகி கொண்டிருக்கிறார். நீ ஆச்சரியப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்த போகிறேன். ஏசு மாத்திரம் அண்டிக்குள். அந்த வசனம் வாசிக்கிறோம். ஏன் பயந்து கொண்டிருக்கிற? எத்தனை மாத்திரை மருந்து பயன்படுத்துறீங்க, மாத்திரை போடுறீங்க, ஆனா போராட்டமா பயங்கரமா இருக்கு, ஒரு முன்னேற்றம் கிடைக்கல, ஒரு சுகம் கிடைக்கல. அந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு என்ன வசனம் சொல்லுது? நீ பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் அமாவாசை நாளிலே நீ தைரியமாயிரு, உனக்கு சமாதானம் கிடைக்கும். எல்லாமே யாரும் பண்ணிட்டு போட்டோம், கர்த்தர் யுத்தம் பண்ண போறார். உனக்கு விரோதமா ஆண்டவருக்கு பிள்ளைங்க படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, ஒரு பண்ண பெரிய போராட்டம் இருக்குது, கை கட்டி வாய் கட்டாமல் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, நீ ஒரு கால கலங்கி தவிக்காதே, இந்த வார்த்தை பலப்படுத்த போறது. விசுவாசிய இந்த அமாவாசை நாளிலே இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நீ சமாதானமாயிரு. கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்கி உட்கார வேண்டாம். உன் தலைக்கு மேலே யார் என்ன பண்ணாலும் சரி, ஒன்று பலிக்க போதே கிடையாது. கர்த்தருடைய இது செய்ய போறாரு. என்ன சொல்லுது? நீ பயப்படாதே, நீ சாகவே மாட்டே. எப்ப சாக போறோம்? கை கால் வரல, மூச்சு விட முடியல, கஷ்டப்படுறியா? இந்த வார்த்தை கேளு. நீ பயப்படாதே, நீ சாகாமல் பிழைத்திருந்து இயேசுவுக்கு சாட்சியா வாழ போறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்டபாடு நீ தைரியமா இருப்பாயா, பலமா இருப்பாயா, சுகமா இருக்க போற, வெட்கப்பட்டே போக மாட்டேன். எத்த குடும்பத்தை இன்னும் பல மடங்கு ஆண்டவர் உயர்த்த போறாரு. பிள்ளைங்களா பிசினஸ்ல முன்னேற போறாங்க, படிப்புல முன்னேற போறாங்க, எல்லாம் வச்சு கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்து காட்ட போறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு இந்த அமாவாசை நாளிலே சோர்ந்து போகாதீங்க. என்ன வந்தாலும் நீங்க ஜெயித்து காட்டுவீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவை பாதுகாத்து, இயேசு ரத்தம் கூடவே இருக்குது. குடும்பத்துல குழப்பம் வரும், அன்னைக்கு பார்த்தா பிரச்சனை வரும், அன்னைக்கு பார்த்தா போராட்டம் வரும், இப்படி தற்கொலை பண்ணிக்கு போவாங்க. கர்த்தர் உடைத்து போட போறாரு. உங்க பிள்ளைங்க நீங்களும் சமாதானமா இருப்பீங்க, சாக மாட்டீங்க, பயப்பட வேண்டாம். திரும்ப ஒரு வசனம் உங்களை ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம். யாருக்கு? பயந்திருக்கிற உனக்கு சமாதானம். எத்தனையோ மாசமா, எத்தனை வருஷமா உள்ள கலங்கி உட்கார்ந்து இருக்கிறேன், உடைந்து உட்கார்ந்து பயங்கர குழப்பத்தில் இருக்கிறீங்க. படுத்தா தூக்கமே வரல, பயங்கர யோசனையா இருக்குது, சாப்பிட்டா ஜீரணம் ஆகல, பசி எடுக்கல, ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. அது கர்த்தர் சொல்றார், உனக்கு நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவது கிடையாது, செத்து போகவே மாட்டீங்க. தைரியமா இருப்பீங்களா? கர்த்தரை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறீங்களா?
தைரியமா கர்த்தர் சொல்லி, எத்தனை அமாவாசை வந்தாலும் எத்தனை பௌர்ணமி வந்தாலும் சாத்தான் அசைக்க முடியாது. இயேசு கூட இருக்கிறார். இயேசு கூட இருக்க சகோதர சகோதரியை உழைத்து அசைக்க முடியாது. நிச்சயமா தேவநாமத்தை உயர்த்த ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் யுத்தமான இயேசு நாமத்துல கை வைத்து ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் தாமே வார்த்தை கோடி மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்ய போகிறோம். நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த அமாவாசை நாளுக்காய் ஸ்தோத்திரிக்க இதை கேட்ட மக்களுக்கு பிதாவே தைரியம் சமாதானம் பெருகும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் செய்து முடித்து நடத்துவீராக. உம்முடைய கிருபை யாவரையும் தாங்கட்டும் என்று செபிக்கிறேன். எல்லா தேசக்தி கடந்து போகட்டும், பயங்கள் மாறட்டும். ஸ்தோத்திரம் மரண பயத்துக்கு செபித்த மரண பயத்து கர்த்தாவே விடையாக்கும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் அனுக்கிரகம் செய்து நடத்துங்கப்பா. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும் என்று செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லும் யாவரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்து சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே யார் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.